ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு என்பிகே ஹாப்பி டிவி. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 50-50 ட்ரா வந்து 126. இதுக்கான கேல்குலேஷன் முதல் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இன்றைக்கான வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஃபஸ்ட்டு மெத்தட் சொல்லிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இப்போ இது வந்து இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி இங்கே வந்து ஒரு நம்பர் எடுத்துருப்பேன். இப்போ நேற்றைய நம்பர் 509, அதுக்கு முன்னாள் நம்பர் 416. இப்போ நேற்றைய ரிசல்ட்டு சி போர்டும் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டு சி போர்டு மட்டும் பாருங்கள் 6-9ன்னு இருக்கும். 6-9ன்னு நம்மளுக்கு ரிசல்ட்டு பாஸ் ஆகிருந்தாலே அதுக்கடுத்து 7 பாஸ் ஆகிருக்கும். இப்போ இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டும் பார்க்குறீங்கன்னா அந்த மாதிரி தான் நம்பர் இருக்கும். இப்போ இங்கே நம்பர் வந்து 639, அதுக்கு அடுத்த நாள் 998, அதுக்கு அடுத்த நாள் 769, இங்கே 116, 929, அதுக்கு அடுத்த நாள் 570. இப்போ நேற்றைய நம்பர் 509, அதுக்கு முன்னாள் நம்பர் 416, 6-9-7. இந்த லைனும் பார்க்குறீங்கன்னா 6-9, அதுக்கு அடுத்த நாள் 7. இப்போ சி போர்டு மட்டும் எடுத்தோம்னா 6-9 இருக்கிறதுனால 7 மட்டும் இப்போ இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ இந்த ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ஜென்ரலாக இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி சொல்கிற நம்பர் தான். 6-9ன்னு இருந்தால் அதுக்கு அடுத்து பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் இந்த மந்த்து பொறுத்த வரைக்கும் 7 பாஸ் ஆகிருக்கு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஏ போர்டு 6-9, அதுக்கு அடுத்த நாள் 7. இங்கேயும் 6-9, அதுக்கு அடுத்த நாள் பி போர்டில் 7. இப்போயும் 6-9 நம்பர் இருக்கிறதுனால 7 மட்டும் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு பி போர்டில் எடுத்திருப்பேன். இப்போ அடுத்து ரெண்டாவது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெண்டாவது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா, இதுவுமே 5ன்ற நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்து ஓகேவா, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டு, அடுத்த நாள் ரிசல்ட்டு, இந்த மாதிரி ரிசல்ட்லாம் கம்பேர் பண்ணுறீங்கன்னா 5, 4, 9, 8 இந்த 4 நம்பர் தான் ரிப்பீட்டடாக பாஸ் ஆகிருக்கும். இப்போ ரிசல்ட் எல்லாமே கம்பேர் பண்ணுறீங்கன்னா 675, 048, 858, 521, 995, 188. இங்கே 404, 156, 854. அடுத்து இங்கே இருக்கிற 3 நாள் நம்பர் 474, 780, 416. இப்போ இங்கே இருக்கிற நம்பர் பாருங்கள் 929, 570, 474. இப்போ நேற்றைய நம்பர் 509, அதுக்கு முன்னாள் நம்பர் 416. இப்போ இதில் என்ன மெத்தட் சொல்கிறேன்னா, இப்போ 5 நம்பர் இருந்தால் இப்போ அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டோ இல்லை அதுக்கு அடுத்த நாள் பாஸ் ஆகிற ரிசல்ட்டில் 4, 9, 8 இந்த 4 நம்பர் தான் ரிப்பீட்டடாக பாஸ் ஆகிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 5, 4 இப்படி நம்பர் எடுத்திங்கன்னா 5, 8. இப்போ இங்கே ஏ போர்டில் 5 இருக்கும்போதே அதுக்கு முன்னாள் 8, இங்கே 9. இப்போ இந்த இடத்துலையும் வந்து 5, 8, 5, 4. இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 4, 5, 5, 4. இப்போ இங்கே ஏ போர்டில் 5 இருக்கும்போது அதுக்கு முன்னால் 9, அதுக்கு அடுத்த நாள் ஏ போர்டு பார்த்தீங்கன்னா 4. இப்போது இன்றைக்கான நம்பர் இல்லாமல் நேற்று ரிசல்ட்டுக்கு ஏ போர்டு நம்பர் 5, அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 4 இருக்குது, 4, 5ன்னு இருக்குது. இல்லாத நம்பர்னு எடுத்திங்கன்னா 8, 9. அதனால் 8, 9 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் ஏ போர்ட்லேயே எடுத்தார். இப்போ இந்த மெத்தடுமே பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மந்த்து சார்ட், ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுக்கிற ஒரு நம்பர் தான். 5 நம்பர் இருந்தால் அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டோ முன்னாள் ரிசல்ட்டையோ 4, 9, 8 இந்த 3 நம்பர் ரிப்பீட்டடாக இருக்கும். இது எல்லாமே இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே நீங்கள் கம்பேர் பண்ணிங்கனாலே தெரியும். 5, 4, 8, 4, 5, 8. ஏ போர்டில் 5 இருக்கும்போதே அதுக்கு முன்னாள் ரிசல்ட் 8, அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டில் 9 இருக்கும் ஓகேவா. 8, 5, 9. இங்கே 5, 8, 5, 4. இப்போ இந்த இடத்துலையும் 4, 5, 4. இங்கே ஏ போர்டில் 5 இருக்கும்போதே அதுக்கு முன்னாள் ரிசல்ட் 9, அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு 4, 9, 5, 4. இப்போ ஏ போர்டில் 5 தான் இருக்குது நேற்று ரிசல்ட்டில், அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 4 இருக்குது. 4, 5 இருக்கிறதுனால இல்லாத நம்பர் 8, 9 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு ஏ போர்டில் எடுத்துறேன். 8 இல்லைனா 9. இப்போ அடுத்து 3வது மெத்தட் சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 3வது மெத்தடுமே பார்த்தீங்கன்னா எதுவுமே இந்த மந்த் சார்ட் மட்டுமே வச்சு சொல்கிற நம்பர் தான். இப்போ நேற்றைய நம்பர் 509, அதுக்கு முன்னாள் நம்பர் 416. நேற்று ரிசல்ட் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் ஏ போர்டு நம்பர் 4. ஏ போர்டில் 4ன்ற ரிசல்ட்டு பாஸ் ஆன நம்பர் எல்லாமே இங்கே எழுதியிருப்பேன் ஓகேவா. இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே பாருங்கள், ஏ போர்டில் 4ன்ற நம்பர் பாஸ் ஆகிருக்கும். 404, 474, இப்போ 416. அதுக்கு முன்னால் இருக்கிற ஒரு 2 நாள் ரிசல்ட்டு, அதுக்கு அடுத்த நாள் ரிசல்ட்டு, அதுக்கு அடுத்து 3வது நாள் பாஸ் ஆன ரிசல்ட், இந்த மாதிரி நம்பர் எழுதியிருப்பேன் ஓகேவா. இப்போ இங்கே 995, 188, 404, 186, 854. இங்கே 4 நம்பர் பாஸ் ஆகிருக்கும் போதே அதுக்கு முன்னால் இருக்கிற பி போர்டு நம்பரோட அதுக்கு முன்னால் இருக்கிற சி போர்டை பெருக்கல் பண்ணி பாருங்கள். 8, 5, 40னா 4 இல்லைனா 0ன்ற நம்பரில் 4 மட்டும் ஓகேவா. இங்கே 4ன்னு பாஸ் ஆகிட்டு அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாளில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கும். இப்போ அடுத்து இந்த செட்டு ரிசல்ட்டு பாருங்கள். 929, 570, 474, 750, 416. இங்கே ரிசல்ட் வந்து 474, ஏ போர்டில் 4 நம்பர் இருக்கா, அதுக்கு முன்னால் பி போர்டோட அதுக்கு முன்னால் இருக்கிற சி போர்டு நம்பர் பாருங்கள் 9. 9, 7 பெருக்கல் பண்ணுறோம்னா 63. 6 இல்லைனா 3ன்னா இப்போ 4ன்னு ரிசல்ட் ஏ போர்டில் பாஸ் ஆகிருக்கா, அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாளில் சி போர்டில் 6 மட்டும் பாஸ் ஆகிருக்கலாம்.
இப்போ இதே மாதிரி தான் நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னாள் ரிசல்ட்டில் 416 ஓகேவா. இங்கே 474 750 416 நேற்றைய நம்பர் 509. இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் 4 ஏ போர்டில் இருக்கும்போது இப்போ இதுக்கு முன்னால் பி போர்டு 5 அதுக்கு முன்னால் சி போர்டு 4 5 4 பெருக்கல் பண்ணுறோம்னா 20 20னா 2 இல்லைனா 0 நேற்றைய நம்பர் இல்லாமல் இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் பாஸ் ஆகலாம். நான் வந்து 2 0 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கு சி போர்டில் எடுத்தார் 2 இல்லைனா 0. இப்போ இந்த மெத்தட் பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த மந்த்து சார்ட் மட்டுமே. ஏ போர்டில் 4 நம்பர் இருந்தால் அதுக்கு முன்னால் பி போர்டு அதுக்கு முன்னால் சி போர்டோட பெருக்கல் பண்ணி பாருங்கள். இங்கே 8 5 40 4 இல்லைனா 0னா 4 மட்டும் இப்போ இங்கே அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் 3வது நாளில் பாஸ் ஆகிருக்கலாம் சி போர்டு. இங்கே 4 நம்பர் ஏ போர்டில் இருக்கும்போதே அதுக்கு முன்னால் பி போர்டு 7 அதுக்கு முன்னால் சி போர்டு வந்து 9 9 7 63னா 6 இல்லைனா 3 அதுக்கு அடுத்த நாள் இல்லாமல் இங்கே 3வது நாளில் சி போர்டில் பாஸ் ஆகிருக்கலாம் 6 மட்டும். இப்போ நேற்றைய நம்பர் இல்லாமல் அதுக்கு முன்னால் ஏ போர்டு 4 இப்போ அதுக்கு முன்னால் பி போர்டு 5 அதுக்கு முன்னால் சி போர்டு 4 5 4 பெருக்கல் பண்ணால் 20 20னா 2 இல்லைனா 0 இந்த 2 நம்பருமே இன்றைக்கான ரிசல்ட்டுக்கும் சி போர்ட்லேயே எடுத்துருப்பேன் 2 0. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கால்குலேஷன் மெத்தட் படி எடுக்கிற நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 8 9 பி கால்குலேஷன் 7 சி போர்டில் 2 0. எந்த நம்பர் வச்சு பாக்ஸ் எழுதுறோம்னா 872 870 972 970. அடுத்து ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 87 97 பிசி 72 70 ஏசி பார்த்தீங்கன்னா 82 80 92 90. இப்போ இந்த நம்பர் எல்லாமே வந்து நான் இந்த ஜனவரி மந்த் சார்ட் மட்டுமே கம்பேர் பண்ணி எடுத்த நம்பர் தான். இது எல்லாமே உங்கள் கம்பேரிஷனோட கரெக்டாக இருந்தால் மட்டுமே எடுத்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை நம்பர்ஸ் போர்ட் சேஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணுறது இருந்தாலும் உங்கள் மெத்தட் பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து எல்லா நம்பருமே சொல்லிட்டேன் நான். இப்போ ஏ கால்குலேஷனில் 8 9 பி போர்டில் 7 சி போர்டில் 2 0 பாக்ஸில் வந்து 872 870 972 970. ஏபி பிசி ஏசி பார்க்குறீங்கன்னா ஏபி வந்து 87 97 பிசி 72 70 ஏசி வந்து 82 80 92 90. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லா கால்குலேஷன் மெத்தடுமே சொல்லிட்டேன். இந்த மெத்தட்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் பட்டன் மட்டும் டர்ன் ஆன் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.